என்னடா இவ்வளோ நேரம் வீடியோவே போடலன்னு பார்க்காதீங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் இது என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது புதுசாக நான் போட போகிற வீடியோ. ஷார்ட்ஸும் வரும், இந்த கேம்லேயும் வரும், மற்ற கேம்லேயும் வரும், இல்லைனா நருட்டோவை பற்றி வரும். ஃபுல் வீடியோவும் எப்போயாச்சும் நருட்டோவை பற்றி வரும். என்னடா இன்ஜின் சுற்றுது, தூக்கி காயலாங்கடையில் போடுங்கடா இந்த இன்ஜின்லாம். சரி, நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வேறு எங்கே, அங்கே தான் சொல்லித்தரடா, புரியுது. நம்ம ஆக்சுவலி அப்டேட் விட்டோடனே வீடியோ போடலான்னு தோணுச்சு. என்னால் மக்கு மடையன் வீடியோ போடவே இல்லை. ஏன் தெரியுமா? போடணுன்னு நினச்ச எல்லா டைமும் மறந்துடுவேன். நான் ஒரு மங்குனியாக தெரிவிச்சுட்டே இருப்பேன். ஐயா சொருவ போகுது கைஸ். எதுக்குடா கொடுக்குறீங்க? சரி, நம்ம போவோம். தடவை காயின் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் கடுப்பாயிடும். இந்த இடத்துல தான் போன தடவை சொருவினேன். சோபா ஒரே குஷ்டம், என்ன பண்ணுறது, இல்லைன்னா நம்மளுக்கு நஷ்டம். சரி, நேராக போவோம். இந்த காரெல்லாம் நான் எப்போயோ வாங்கிட்டேன். ஆக்சுவலி கேம் எப்போயோ லாகின் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட காமிக்கணும், அதனால தான் அப்டேட் விட்டோன்னே எப்படியாச்சும் பண்ணி ஆகணும்டா. மக்கு மடையா இத்தனை நாளாக வீடியோவே போடல, கழுவி ஊற்றுவாடுங்க. ஒரு நிமிஷம், என் வீடியோவே அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டேங்கல்ல. சரி, பரவாயில்ல, பார்க்குற 1-2 பேருக்காச்சும் நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோன்னா, மலைக்கு மேலே அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, ஃப்ராங்க்லின் வீடு மாதிரிலாம் இருக்குது. ஆனால் உள்ளே போனீங்கன்னா வாய்ப்பே இல்லை, உள்ளே போக முடியாது. என்னடா கேம் இதுன்னு பார்க்காதீங்க, இது கார் கேம். உள்ளே போகிற மாதிரிலாம் இருக்காது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? என்கிட்ட இருக்கலே பெஸ்ட்டு கேம்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் இதுதான். பிசியில் எதுதான்னு கேட்டிங்கன்னா, நான் பிசிலேயே விளையாட மாட்டேன். அதை பிசியில் விளையாடுறவங்க கிடைக்கலுங்க, தயவு செஞ்சு யாரும் நான் திட்டுறேன்னு எடுத்துக்காதீங்க. இப்போ மலைக்கு மேலே விட்றோம், காரை சறுக்கி விட்றோம். என்ன திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு முட்டாளுங்க, சாரிங்க. காருக்கு பணம் கேட்டாட என்னோட சொட்டை கார், அதாச்சு டப்பா கார். ஃபஸ்ட்டு ட்ரீயோன்னு கொடுப்பானுங்க, டப்பா கார்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மினின்னு ஒரு கார் கொடுப்பானுங்க. ஐயோ எதுக்குடா அது அப்படி இருக்கும். இப்போ நம்ம திருப்பிட்டு வேறு எங்கேயாச்சும் போவோம். அந்த வீடெலாம் யார் கட்டினான்னு பார்க்குறீங்க? வேறு யார், நம்மளால தான். தூத்துக்குடி கொட்டனார் வீட்டையும் தான் கட்டுனார். வயசில் பின்னாடி போட முடியாது, ஏன்னா நான் இன்னும் சின்ன குழந்தை தான். சரிங்க, எனக்கு 11 வயசு ஆகுது. சும்மா தான் ஜாலிக்கு வீடியோ போடுறேன். அம்மா சொல்லணுன்ட்டு இருந்தேன், இந்த ஃபிசிக்ஸை யாராச்சும் பார்த்தே ஆகுதுங்க. ஏன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. போகிறான் பாருங்க காரு, வெயிட் பண்ணுறா மாப்பிள்ள. நான் உச்சிக்கே வந்துட்டோம். பரவாயில்ல போவோம். அப்படியே ரிவர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன், கிரிஞ்ச் ஆயிடுச்சு. நான் தான் கிரிஞ்சின் மன்னன் ஆதவ் கண்ணன். பார்த்தீங்களா, நம்பர் பிளேட்டில் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா ஒன்றும் வராது, நீங்களே டைப் பண்ணி அப்புறம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏகேவிக்கு என்ன அர்த்தம்னா ஆதவ் குமார் விஜய். விஜய்னா நான் கூட அந்த ஆக்டர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பிடிக்கும்னா பிடிக்கலன்னு சொல்லலை. எங்கள் தாத்தா பேர் வந்து விஜய்குமார், என் பேர் ஆதவ் குமார். அதான் ஏகேவி 17 அப்படின்னு வச்சுருக்கேன். என் ஐடி வந்து 47 இருக்கும், புரியுதா? 17 வந்து என்னோடய ஃபுட்பால் நம்பர். அது தெரியாமல் சொல்லிட்டேனே. இப்போ மேலேருந்து உடப்பாரா பாடு. ஐயா அம்மா வணங்கண்டி மாப்பிள்ள கையில் இருக்கு. அம்மா நியூஸில் போடுவானுங்க, ஆதவ் என்ற பையன் தற்கொலை பண்ணுறங்கிற பேரில் தற்கொலை மாதிரி பண்ணி எங்கேயோ போய் சொல்லிட்டான். ஓ மை காட், போச்சு எல்லாம் போச்சு. வீடியோ போட காசில் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயாச்சும் வண்டியாக விடுவோம். எப்படி நம்ம ட்ரிஃப்ட்டு நகர் வந்தா பால்வாக்கருக்கே ட்ரிஃப்ட்டை சொல்லி கொடுத்து. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார் பேர் MK5 சுப்ரா. ரியல் லைஃப்பில் 54-8 லட்ச ரூபா வரும். இந்த காரு டொயோட்டான்னு எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும்ல. ஆனால் இவனுங்க என்ன பேர் வச்சுருக்கானுங்க, டொக்காட்டா ராய் இருக்கு, அப்படி இருக்கு பேர். இப்போ டேரெக்டாக எங்கே போகலாம், எங்கேயாச்சும் போகலாமா? ஏன் வாங்கண்டா.
வீடு எல்லாத்தையுமே கற்றுனது தூத்துக்குடி கொத்தனார் தான். அவருக்கு ஒரு வழக்கத்தை போட்ட வேண்டியதான். தஞ்சாவூர் கொத்தனார், தூத்துக்குடி கொத்தனார் சண்டை வந்து அவ்வளோதான். இப்போ பாசிவ் மோட்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் நம்ம பிளேயர்ஸே இருப்பானுங்களே, கார் ஓட்டிட்டு வருவானுங்களே, அவனுக்கு மேலே போய் முட்டினா எஃபெக்ட் தெரியும். ஆனால் இதுவே நீங்கள் இந்த மோடு போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் மேலேயாச்சும் இடிச்சிங்கன்னா அப்படியே இன்விசிபிள் ஆகிடுங்க. என்னடா கேவலமாக ட்ரைவ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படி தான். மெண்டலியா பையா அந்த காமெடி தான். சாரிங்க, பின்னாடி போடுறதுக்கு என்கிட்ட மியூசிக்லாம் இல்லை. இனிமேல் தான் கற்றுக்கணும். யாரும் சின்ன பையன் போடுறான், இதோ யாரோ கொடுமைப்படுத்துகிறான் அப்படிலாம் இல்லைங்க. நானே இஷ்டப்பட்டு தான் போடுறேன். அப்புறம் ஃபிசிக்ஸ், இதில் இருக்கிற ஃபிசிக்ஸை பற்றி நான் சொல்லலான் இருந்தேன், சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இன்னத்துக்குடா காசு கொடுக்குறியடா கேட்டடா. ஐயோ கடுப்பேத்துறாடுங்க. போகிறதில்ல, அப்படியே வண்டியாக கிழிச்சிக்கணும். போமா இங்கே இருக்காரா சார்? ஐயா வண்டி கொறிகளோடு தொண்டை அளந்துருது. சரி, வேற காரை மாற்றி பார்ப்போம். தூத்துக்குடி கொத்தனார், ஆமாங்க, இதை கட்டினதே தூத்துக்குடி கொத்தனார் தானே. அவனை இருக்கு, வெளில போக முடியுமா முடியாதா? பாரி நல்லா மாட்டிக்கிச்சு. ஐயோ போச்சே, இந்த காருக்கு வாய் இருந்துச்சுன்னா கதறி எழுதிருக்கும். மாட்டுக்கீனாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தானும் உங்க தெரு. காரு உயிரோட தான் இருக்கியா? வேறு காரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மினி இதோ இதாங்க நான் சொன்னேன், மினி. சரியான டப்பா பார்த்தீங்களா? பார்க்க டப்பா மாதிரியே இருக்குது. என்ன சொருவி இருக்குது இதுவும். சரி, வேறு மேப்பு தான் மாற்றணும் போல். என்னங்க இது, திருப்பியும் பார்த்துட்டேன், நவுத்தியும் பார்த்துட்டேன், ஒரு மணி நடக்கலை. மேப்பை மாற்றுவோம். நான் சொல்லிட்டா, நீங்கள் இந்த கேம் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும், பொறுமையாக இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போதைக்கு பாய்.